இன்னைக்கு இந்த புதிய அரசு பொறுப்பேற்று 25 நாள் ஆச்சு. உருப்படியா ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? ஒரு திட்டமும் கிடையாது. ஏற்கனவே டியூட்டியில் இருக்கக்கூடிய போலீஸ வெறும் ஸ்டிக்கரை மாத்தி, போலீஸ் வேனுக்கு வெறும் ஸ்டிக்கரை மாத்தி சிங்கப்பெண் திட்டம் அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வர போறோம்னு சொல்லி அதையும் கொண்டு வர முடியாத நிலைமையில தான் இன்னைக்கு இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அதாவது ஒரு கூடுதல் செலவு இல்லாத ஒரு திட்டத்தை கூட தொடங்கி வைக்கிறதுக்கு வக்கில்லாத ஒரு சோஃபா மாடல் ஆட்சி இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, 2021 நம்ம தலைவர் முதலமைச்சர் பொறுப்பு ஏற்கும் போது முதல் நாள் கையெழுத்து போட்டார். என்னென்ன திட்டங்கள் நம்ம கொண்டு வந்தோம்? மகளிருக்கு விடியல் பயண திட்டம் முதல் கையெழுத்து போட்டார். முதல் நாளே கொண்டு வந்தாரு. அப்ப இருந்த நிலைமை என்ன உங்களுக்கு தெரியும். நிதி நிலைமை மோசம். கொரோனா 2வது அலை, லாக்டவுன். முதல் நாளே கையெழுத்து போட்டார். மகளிர் விடியல் பயண திட்டம் கொண்டு வந்தாரு. கொரோனா நிவாரண நிதியா ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்கும் 4000 ரூபாய் கொடுத்தார் நம்முடைய தலைவர். ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைச்சாரு. பெட்ரோல் விலைய 2 ரூபாய் குறைச்சோம். இதெல்லாம் பண்ணது நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய கழக தலைவர் அவர்கள். ஆனா இன்னைக்கு இந்த சோஃபா மாடல் அரசு ஏதாவது ஒரு திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறாங்களா? நாம இந்த தேர்தலில் சில லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல தான் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம். நம்மளை விட ஒரு 16 லட்சம் வாக்குகள் அதிகம் பெற்று இன்னைக்கு இந்த ஆட்சி அமைஞ்சிருக்கு. அவங்க எப்படி ஆட்சி அமைஞ்சாங்க, 4ஆம் தேதிக்கு அப்புறம் என்னென்ன கூத்து நடந்ததுங்கிறதுலாம் நீங்க அத்தனை பேரும் தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க. 4ஆம் தேதி இரவு நம்முடைய வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் தமிழ்நாட்டிலிருந்து எல்லா மாவட்டங்கள்ல இருந்தும் கிளம்பி சென்னைக்கு வரத்துக்கு, தலைவரை பார்க்கறதுக்கு பஸ்ல டிக்கெட்டு, ட்ரெயின்ல டிக்கெட்டு, ஃபிளைட்ல டிக்கெட்டு புக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா எங்க போய் தங்கலான்னு ரிசார்ட்ல ரூம் புக் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுதான் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மற்ற இயக்கத்துக்கும் உள்ள வித்தியாசம். இதுதான் ஒரு தொண்டன் தலைமை மீது வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை. எந்த காலத்திலையும் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த ரிசார்ட் பாலிடிக்ஸ், கூவத்தூர் மாதிரி ரிசார்ட் பாலிடிக்ஸ் நம்முடைய தலைவர், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்கு